ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனை முளைக்கிறது. கூலி பணம் பெற்றாயிற்று, ஆனால் செலவழிக்க பணமில்லை என்கிறார்கள் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிலாளர்கள். நீலகிரி மாவட்டத்தில் 65,000க்கும் மேற்பட்ட தேயிலை விவசாய குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். குன்னூரில் உள்ள பெரும்பாலான வங்கிகளில் 2,000 ரூபாய் நோட்டுகளும் குறைந்த அளவிலான 100 ரூபாய் நோட்டுகளும் வழங்கப்படுகின்றன. எஸ்டேட் நிர்வாகம் மற்றும் இலை ஏஜென்ட்டுகள், தேயிலை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் என அனைத்து இடத்திலும் 2,000 ரூபாய் கிடைக்கும் அளவிற்கு சில்லறை பணம் கிடைக்கவில்லை. இப்போ பேங்க்ல எல்லாம் 2,000 ரூபாய் நோட்டு மட்டும் தராங்க. நாளைக்கு எங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்கும் கூலி தரணும். ஆனால் யாருக்குமே சேஞ்ச் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. பேங்க்கில் அதில் ஒரு முடிவெடுத்து 100 ரூபா 50 ரூபா நோட்டை ஜாஸ்தி கொண்டாந்தாங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு கூலி தர்றதுக்கோ, ஒரு கடைக்கு போனான்னா சில்லறை இல்லைன்றாங்க. 2,000 ரூபா நோட்டு 100 ரூபாய்க்கு நாங்கள் ஏதாவது பொருள் வாங்கினோம், அவர் சில்லறை இல்லை, அந்த பொருளே தரமாட்டேன்றார். சனிக்கிழமை இலப்பணம் கொடுக்கும்போது இலப்பணம் ஒரு ஏஜென்ட்டுக்கோ ஒரு ஃபேக்ட்ரிக்கோ 10,000 ரூபாய் தான் தருவாங்க. இந்த 10,000 ரூபாய் கொடுக்கும்போது அந்த எங்கிட்ட சாதாரண 150 மெம்பர் இருக்காங்க. 150 மெம்பருக்கு பணம் கொடுக்க முடியாது சூழ்நிலை உருவாகிக்கிறது. அதனால் அப்படியே பணம் கொடுத்தானா 2,000 ரூபாய் பணம் கொடுத்தானா அந்த பணத்தை 200 ரூபாய் ஒருத்தருக்கு இழப்பணும்னா மீதி 1,800 ரூபாய் பணம் ரொம்ப சிரமப்படும். அதனால 2,000 கொடுத்துட்டு இருந்தால் காசு மட்டும் கையில் இருக்க ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நிலைமை வந்துடும். சில எஸ்டேட் நிர்வாகம் குழுக்களாக பிரித்து அவர்களுக்கு காசோலைகளை வழங்கினாலும் அவற்றை பெறும்போது 2,000 வங்கி தருவதால் அவற்றை பிரிப்பதிலும் இங்கு பணிபுரியும் பணியாட்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக தேயிலை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்ற கேள்வி கேட்கிறார்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். பேங்க்ல கொடுத்தாங்க 200 ரூபாய் நோட்டுங்க, 2,000 ரூபாய் நோட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் எப்படிங்க சேல்ற மாத்துறது? 150 ரூபாய்க்கு கூலிக்கு போறோம். இப்படி 2,000 ரூபாய் கொடுத்தா நாங்க என்ன பண்ண முடியும்? ஏதோ பஸ் ஏறினாலும் கூட சிலர் இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க என்னதான் பண்ண முடியும்? இப்படி பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க போய் மாற்ற முடியும் சொல்லுங்க? வங்கிகளில் 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை அதிகளவில் விநியோகம் செய்தால் இந்த தட்டுப்பாடு பெருமளவில் குறையும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக குன்னூரிலிருந்து ஜான்சன்.